Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. யசோதா, வேண்டாமா, யார பத்தியும் தப்பா பேசாத. அது நம்ம குடும்பத்துக்கு ஆகாது. ஏதோ அவங்க பொண்ணு இந்த வீட்டுக்கு வந்தா நல்லா இருப்பான்னு சொல்லி சம்மந்தம் பேச வந்தாங்க. நாம முடியாதுன்னு சொல்லி அமிச்சிட்டோம். அதோட இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சது. அதை விட்டுட்டு வந்தவங்களெல்லாம் தப்பா பேசிக்கிட்டு. இதான் மருமகளே, உங்ககிட்ட இருக்கிற பெரிய பிரச்சனையே யாரு என்னன்னு தராதரம் தெரியாம ஒவ்வொன்னுத்தையும் தலைமையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடுவேன். இத பாரு மருமகளே, நமக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு, பெருமை இருக்கு. அதை என்னைக்கும் விட்டு கொடுக்க கூடாது. அதுதான் நம்மளை காப்பாத்தும். அர்ஜுன் என்னைக்கு யாரோ ஒரு ஊர் பேர் தெரியாத பொண்ணை கூட்டிட்டு வந்தானோ அன்னைக்கே அவளை நாம இந்த வீட்ல சேர்த்துக்க கூடாது. ஒரு நிமிஷம் இங்க வாங்க. ரோஜா சார் இருங்க. ரோஜா, நீ என் பொண்டாட்டி. உன்னை பத்தி பேச அவங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? சார், நீங்க கீழே போனா பேசுறத நிறுத்திடுவாங்க சார். அவ்வளவுதான் அவங்க தைரியம். சில இடத்துல எல்லாம் பேசாம இருக்கிறது தான் நம்ம மரியாதையை காப்பாத்திக்கிறதுக்கு சமம். வாங்க சார், உள்ள போலாம் வாங்க. இரு ரோஜா, அவங்க என்ன பேசுறாங்கன்னு தெரியணும். அப்போதான் அஸ்வினுக்கும் பூஜாக்கும் நாம கல்யாணம் பண்ண முடியும். நடுவுல இவங்க ஏதாவது முட்டுக்கட்ட போடாம பாத்துக்கணும்ல. அதுக்கு நம்ம உஷாரா இருக்கணும். வா பாக்கலாம். அம்மா, புருஷோத் நம்ம குடும்பத்து கூட ரொம்ப நாள் பழகிட்டான். நீங்க தான் அவங்க கல்யாணத்தையே பண்ணி வச்சீங்கம்மா. நம்ம கூடவே இருந்து பார்த்ததுனால அவனையும் நமக்கு சமமா நினைச்சிட்டான் போட்டிருக்கு. போனா போறாம்மா, இனிமே அவனை பத்தி பேச வேண்டாம், விட்டுருவோம். அதை எப்படிங்க விட முடியும்? யாரோ கொடுத்த தைரியத்துல தானே அவங்க நம்ம வீட்டுக்கு சம்மந்தம் பேச வந்தாங்க. அட, யாரோ என்ன யாரோ, அந்த அர்ஜுனும் ரோஜாவும் தான். அவங்க ரெண்டு பேருக்கும் தான் புருஷோத்தம மாப்பிள்ளை கேட்டு வராங்கிற விஷயம் முன்னாடியே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இவங்க கொடுத்த தைரியத்துல தான் அவங்க ரெண்டு பேரும் கிளம்பி இங்க வந்திருக்காங்க. அத்தை, இப்போ உங்களுக்கு புரியுதா? அர்ஜுனும் ரோஜாவும் அஸ்வினுக்கு அணுவை கட்டக்கூடாதுன்னு பிடிவாதமா இருந்ததுக்கான காரணம் உங்களுக்கு புரியுதா? இத மனசுல வச்சுக்கிட்டு தான் அணு கல்யாணத்தை தடுக்க பார்த்திருக்காங்க. என்னாச்சு? என்னாச்சு மாப்பிள்ளை? என்னாச்சு? யாரோ இந்த வீட்டுல என்ன கொலை பண்ண பாக்குறாங்க. என்னாச்சு சொல்லுங்க. என்னம்மா இது? ஓ, மேல இருந்து ஏதோ தவறு. பிளாஸ்டிக் இதுக்கு போய் இப்படி அலறீங்க? பிளாஸ்டிக் தானே? பிளாஸ்டிக் காத்துல விழுந்திருக்கு. இதுக்கு காத்துல வந்து விழுந்ததா? ஏதோ பாறாங்கல்ல தூக்கி போட்ட மாதிரி பில்டப். மேல இருந்து அர்ஜுன் பாக்குறான் போல இருக்கு. அவன் இல்லங்கிற தைரியத்துல பேசிட்டோம். இனிமே வாயவே திறக்க கூடாதுடா சாமி. வர வர இந்த வீட்ல என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. இந்த ரோஜாவுக்கு அணு மேல அப்படி என்ன கோவம்னு தெரியல. அணுவை இந்த வீட்டுக்கு மருமகளா வரவிடக் கூடாதுங்கிறதுக்காக அவ மேல கொலை பழிய கூட சுமத்திட்டா. உண்மைதான். அந்த அர்ஜுன் பையலாம் அதை தான் காரணம் காட்டி நம்ம கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். அர்ஜுன் தான் அந்த புருஷோத்தமனை தூண்டி விட்டு நீங்க உங்க பொண்டாட்டியோட எங்க வீட்டுக்கு வந்து சம்மந்தம் பேசுங்கன்னு சொல்லி இருப்பான். இல்லன்னா நம்ம வீட்டு படியேறி வந்து நம்ம கிட்ட சம்மந்தம் பேசுற அளவுக்கு அந்த புருஷோத்தமனுக்கு ஏது தைரியம்? பாட்டி, ஒரு நாள் புருஷோத்தமன் பொண்ணு பூஜாவை நான் ரெஸ்டாரண்ட்ல பார்த்தேன். அப்போ அவதான் புருஷோத்தமன் பொண்ணுன்னு எனக்கு தெரியாது. லேப்டாப்ல அஸ்வின் போட்டோ வச்சு பார்த்துட்டு இருந்தா. நீ ஏன்டி ஏன் மாமா போட்டோ வச்சிருக்கேன்னு கேட்டேன். அதுக்கு எல்லாரும் முன்னாடியே எனக்கு கை நீட்டி அடிச்சுட்டா பாட்டி. இப்பதான் எனக்கு புரியுது. அந்த ரோஜா சொல்லிதான் அவ என்ன அடிச்சிருக்கா. அவளை இந்த வீட்டுக்கு மருமகளா கொண்டு வரணும்னு அந்த ரோஜா முடிவு பண்ணிட்டா. அவ யார் இதை முடிவு பண்றதுக்கு?
அவளையே இந்த வீட்டு மருமகளா நாம இன்னும் ஏத்துக்கவே இல்ல. அவ இன்னொரு மருமகளை இந்த வீட்டுக்கு கொண்டு வராளா? அதெல்லாம் இங்க நடக்காது. நீ கவலைப்படாதம்மா, பயப்படாத. நீ தான் இந்த வீட்டு மருமக, அதை யாராலும் மாத்த முடியாது. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.